ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Nova Element 5 Extension 1 Premium Plots at Ainambakam near Apollo Hospital. Contact Nova Life Space now. பெண் குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு ப்ராப்பரா யூரின் போறது இல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கூட்டிட்டு வருவாங்க. ஸ்கூல் போனா அந்த பாத்ரூம்ல நான் போக மாட்டேன், அந்த கியூல வெயிட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் ஒரு ஃபேஷன் நினைச்சிட்டு என்ன பண்றாங்க நம்ம குழந்தைங்க? யூரினும் சரி மோஷனும் சரி என் உடம்புல இருக்க ஒரு கழிவு என் உடம்பை விட்டு நான் வெளியே அனுப்பாம என் உடம்புலயே வச்சுக்கிட்டா வெளியே இருக்கிற ஸ்மெல் விட உள்ள கூட. நம்ம வயிறு வந்து செப்டிக் டேங்க் கிடையாது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. காலுக்கு போகுது ரத்தம். அந்த ரத்தத்தை திருப்பி இந்த காஃப் மசில் இருக்குல்ல, இந்த கெண்ட சதை தான் செகண்ட் ஹார்ட். இதை பம்ப் பண்ணி இது மேல கொண்டு வரணும். ஆனா உட்காந்தே இருக்கேன், வந்து சாப்பிட தூங்குறேன், இதுதான் பண்ணா இந்த ரெண்டாவது ஹார்ட் எனக்கு வேலை பார்க்காது. ஒரு நாளைக்கு 20 சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமம் இங்க வந்து ரத்தத்தை மேல அனுப்பாம தூங்குறது. விபரீத காரணின்னு சொல்லி ஒரு யோகா பொசிஷன் தான் அது. நம்ம உடம்பு வந்து ரிவர்ஸ் பண்ற மாதிரி. இந்த பொசிஷன்ல நம்ம படுத்து கையை ரிலாக்ஸ்டா வச்சு கால் வீக்கம் வத்தம், காலில் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகும், காலில் நரம்பு சுருண்டு இருக்குல்ல வேரிகோஸ் வெயின்ஸ், அவங்களுக்கு ரத்தம் தேங்காம திரும்பி ரிவர்ஸ் வரும். தலை வலி இருக்கவே இருக்காது. சூப்பரா பிரெயின் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் குறையும், டிப்ரெஷன் குறையும், நல்ல தூக்கம் வரும். முதல் விஷயம் முட்டி வலி சூப்பரா குறையும். நல்லா அப்படி புஷ் பண்ணி போறதுனால யூரின் லீக் 80% அது குறையும். பிஹேவியர் ரூட்ஸ் நேர்ல நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின். ரொம்ப நாளா பிஹேவியர் ரூட்ஸ்ல பெண்களுக்கான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு சொல்லி நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ. சாதாரணமா ஸ்கூல் டேஸ்ல இருந்து பெண் குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு ப்ராப்பரா யூரின் போறது இல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கூட்டிட்டு வருவாங்க. நான் அப்ப அந்த பெண் குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பேன். இங்க பாருங்க கண்ணா, ஸ்கூல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து உட்காந்து ஒரு பெண் குழந்தை எவ்வளவு நேரத்துல பிளாடரை எம்டி பண்ணணும், அது எவ்வளவு அவசியம் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்வல் பீரியட்னு ஒண்ணு இவ்வளவு நேரத்துல, லஞ்ச் பிரேக்னு ஒண்ணு இவ்வளவு நேரத்துல நாங்க பிளான் பண்ணி அதுபடிதான் எஜுகேஷன் சிஸ்டமும் போயிட்டு இருக்கு. ஆனா ஸ்கூல்ல பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண அருவருப்பா இருக்கு. ஸ்கூல் போனா அங்க வந்து அந்த பாத்ரூம்ல நான் போக மாட்டேன், அந்த கியூல வெயிட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் ஒரு ஃபேஷன் நினைச்சிட்டு என்ன பண்றாங்க நம்ம குழந்தைங்க? ஸ்கூல்ல யூரினே போடுறது. காலையில இருந்து சாயந்தரம் யூரின் போகாத ஒரு பெருமையான விஷயமா நினைச்சிட்டு சாயந்தரம் வீட்டுல வரும்போதே பார்க்கணும், வாசல்லே லஞ்ச் பேக் ஸ்கூல் பேக் போட்டு பாத்ரூம்க்கு அப்படியே ஓடுவாங்க. யூரினும் சரி மோஷனும் சரி என் உடம்புல இருக்கிற ஒரு கழிவு என் உடம்பை விட்டு நான் வெளியே அனுப்பாம என் உடம்புலயே வச்சுக்கிட்டா வெளியே இருக்கிற ஸ்மெல் விட உள்ள கூட. நம்ம வயிறு வந்து செப்டிக் டேங்க் கிடையாது. அப்பப்ப கிளியர் பண்ணணும். சரி, நீங்க வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நான் அப்ப எல்லாருக்குமே சொல்றேன், ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன டெட்டால் பாட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். நம்ம வந்து வெளியே போனோம்னா ஒரு மூடி டெட்டால ஒரு மக் தண்ணியில ஊத்திட்டு அதை வந்து அந்த பாத்ரூம்ல ஊத்தி விட்டு போயிட்டு வந்துடலாம். அப்ப எந்த இன்ஃபெக்ஷனும் வராது, நோய் தொற்று வராது. ஒண்ணு நம்மளும் சுத்தமா இருக்கலாம், நம்மளை சுத்தி வர அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கலாம். ஸ்கூல் முடியுது, காலேஜ் முடியுது, அடுத்து ஆஃபீஸ் ஸ்டேஜ். இந்த ஆஃபீஸ் ஸ்டேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் இப்போ உட்காந்துருக்க மாதிரி சேர்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் உட்காந்துருக்காங்க நம்ம பிள்ளைங்க. அந்த மாதிரி உட்காந்துருக்கும் காலையில அதிகமான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து தேங்கி நிக்குது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய தடவை சொல்லியிருக்கோம், இந்த காஃப் மசில் தான் நம்மளோட செகண்ட் ஹார்ட். இங்க இருக்கிற ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி ரத்தத்தை உடம்பு ஃபுல்லா அனுப்பிட்டா கூட இங்க காலுக்கு வந்த ரத்தம் திருப்பி மேல வர ஸ்விட்ச் கிடையாது. அப்ப நம்மளோட புவியீர்ப்பு சக்தி நோக்கி உட்காந்தே இருக்கும் 6-7 மணி நேரம். காலுக்கு போகுது ரத்தம். அந்த ரத்தத்தை திருப்பி இந்த காஃப் மசில் இருக்குல்ல, இந்த கெண்ட சதை தான் செகண்ட் ஹார்ட். இது பம்ப் பண்ணி இது மேல கொண்டு வரணும். ஆனா நான் வந்துட்டு உட்காந்தே இருக்கேன், வந்து சாப்பிட தூங்குறேன், இதுதான் பண்ணா இந்த ரெண்டாவது ஹார்ட் எனக்கு வேலை பார்க்காது. ஒரு நாளைக்கு 20 சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமம் நான் அந்த அளவுக்கு பாதிப்பு. நான் உட்காந்து இருந்துட்டு இங்க வந்து ரத்தத்தை மேல அனுப்பாம தூங்குறது. அப்ப என் ஹார்ட் எவ்வளவு வீக் ஆகும். என் ஹார்ட்டுக்கு வந்து நான் சத்தா கொடுக்கணும்ல, என் ஹார்ட் வந்து நான் ஆக்டிவா நல்லா வச்சுக்கணும்ல, ஆரோக்கியமா. அப்ப நான் இந்த ரெண்டாவது ஹார்ட்டை வேலை பார்க்க வைக்கணும். ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் வேலை பார்த்துட்டே இருந்தா நான் சீக்கிரம் எனக்கு உயிர் காப்பத்தாரும். ஆனா என்னுடைய ரெண்டாவது இருதயத்தை நான் வேலை பார்க்க வச்சேன்னா நான் வந்துட்டு இந்த பாட்டன், பூட்டன், முப்பாட்டன் இந்த வார்த்தைகள்லாம் என் பரம்பரையிலும் நான் கேட்க வைக்கலாம். ஒரு ஒழுக்கத்தை நான் கொண்டு வந்து என்னோட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து என் தலைமுறைக்கு அந்த ஒழுக்கத்தை நான் கடத்தணும். இதுதான் ஒரு பேரண்டிங். ஸோ ஒரு அம்மாவா சொல்லித்தரேன்னு நினைச்சுக்கோங்க, இல்ல ஒரு மருத்துவரா சொல்லித்தரேன்னு நினைச்சுக்கோங்க. இதை நீங்க உடனே உங்க வீட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எவ்வளவு முக்கியம்? கருமுட்டையில நீர்க்கட்டிகள் இருக்கட்டும், கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கட்டும், குழந்தை எல்லாம் வரவங்களா இருக்கட்டும், பீரியட்ஸே ஆகுது மேம், 4 months 5 months ஒன்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். இது பண்ணா நம்மளோட இடுப்பெலும்புக்கு ரத்த ஓட்டம் கூடும். நான் வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்தே இருக்கேன், உட்காந்தே இருந்தோடனே அந்த எக்ஸசைஸ் பொசிஷன் போலாமா? இல்ல நான் வந்து கொஞ்சம் இந்த சைக்கிளிங், இது வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயினர் என்னோடது. இது வந்து நான்
ஈவினிங் வந்தோடனே இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயினை யூஸ் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா, நான் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த பொசிஷன் போகணும். விபரீத காரணின்னு சொல்லி ஒரு யோகா பொசிஷன் தான் அது. அது வந்துட்டு உங்களை ரிவர்சிங் ஆக்ஷன்னு சொல்லி அது சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. நம்ம உடம்பு வந்து ரிவர்ஸ் பண்ற மாதிரி. சரி, அந்த விபரீத காரணி யோகா பண்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் ஆக்சுவலி சிம்பிளா எனக்கு வந்துட்டு எந்த ஒரு வார்ம் அப்பா இருக்கட்டும், ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு சாரியிலேயே இந்த வீடியோ சொல்லித்தரேன். எதுக்கு ஆஷா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது காலில் ஷூ போடணும், அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் போடணும், டிஷர்ட் போடணும், பேண்ட் போடணும், அப்புறம் தான் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இது என்ன இந்த சாரியில போய் வீடியோ போடலாமா? இது எதுக்குன்னா ரொம்ப கிராமப்புறங்கள்ல இருந்து பெரிய சிட்டி ஹைஃபை இருக்கிற நகர்ப்புறம் வரைக்கும் நீங்க போட்டிருக்கிற ஆடை அடுத்த பட்சம் தான். தினமும் இதை ஒழுக்கத்துக்கு உள்ள கொண்டு வர குறிக்கோள் தான் மேட்டர். நீங்க வந்து டிஷர்ட் தான் போட்டிருக்கணும், பேண்ட் தான் போட்டிருக்கணும்னு இல்லை. சாதாரணமா நீங்க புடவை கட்டிட்டே செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான். ஏன்னா நம்ம கிராமப்புறங்கள் நம்ம பெண்கள் எல்லாம் சைக்கிள் டக் டக் டக்குன்னு ஓட்டிட்டு போவாங்க, பார் வச்சு சைக்கிள் ஓட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த ஹெல்த், அந்த இதை ஆரோக்கியத்தை இப்ப நம்ம திருப்பி கொண்டு வர போறோம். இப்ப நான் சிம்பிளா உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் சொல்லி தரேனே. எந்த ஒரு உடற்பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சிம்பிளா நம்ம வீட்டுல லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பண்றதுக்கு தான் இது. லேடிஸ் பண்ற விஷயம்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சாரி இருக்கிறதுனால நினைப்போம். ஆனா கிடையாது. பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்புறம் வச்சு இப்படி பண்ணணும். சும்மா சிம்பிளா அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணணும். கை வந்து இப்படி கிளாக் வைஸ் இந்த பக்கம் 10 தடவை, இந்த பக்கம் 10 தடவை இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இப்படி கை வச்சுக்கணும், இப்படி இப்படி இப்படி. நான் வந்து பண்ணுவோம் நைட் டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் போட்டுக்குவேன். அப்புறம் சைடு வச்சு காலை இப்படி பண்ணணும், அப்புறம் இந்த பக்கம் வச்சு இப்படி. சைக்கிளிங் பண்ணும்போது கால் வந்துட்டு இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆக போனால இதை வந்து இப்படி வச்சு இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்புறம் இது. இப்போ அந்த விபரீத காரணி எக்ஸசைஸ்க்கு ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். இந்த மாதிரி ஒரு செவர் வேணும் நம்மளுக்கு அந்த இது பண்ணுறதுக்கு. செவர் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி செவர் இருக்கிற இடத்துல இந்த பொசிஷனில் நம்ம படுத்து கையை ரிலாக்ஸ்டாக விரிச்சு வச்சுக்கோங்க. சும்மா எப்படி வேணால் இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம். இதில் இருக்கிற பயன்கள் சொல்கிறேன். என்கிட்ட இப்படி வச்சு 10 minutes மார்னிங் அண்ட் ஈவினிங் இல்லை நைட் தூங்க போகிறது கண்டிப்பாக இப்படி வச்சா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவிட்டி, கால் வீக்கம் வத்தம், காலில் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகாது. ரெண்டாவது ரொம்ப நல்ல விஷயம், காலில் நரம்பு சுருண்டு இருக்குல்ல, வேரிகோஸ் வெயின்ஸ், அவங்களுக்கு ரத்தம் தேங்காமல் திரும்பி ரிவர்ஸ் வரும். மூணாவது நன்மைகள், எக்ஸசைஸ் பண்ணிட்டப்ப ரத்த குழாய்கள் ஃபுல்லாக புடைச்சி பிளட் வந்து காலுக்கு போயிருக்கும். அப்போ நம்ம இப்படி வச்சோம்னா எங்கேயுமே பிளட்டு கிளாட் ஆகாமல், த்ராம்பஸ் ஆகாமல் பிளட்டு கம்ப்ளீட்டாக பின்னாடி ட்ரெயின் ஆக ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மூணாவது நல்லது சொல்லிக்கிறதா, இந்த மாதிரி கால் இப்படி வைக்கும்போது என்னோட கழுத்து தலைவலி சுத்தமாக இல்லாமல் போகும். உடம்புல லாக்டிக் ஆசிட் நிறைய கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லாக்டிக் அசிடோசிஸில் கிட்னி, லிவர் அதை வந்து வெளியேற்ற ட்ரை பண்ணும். ஆனால் இந்த நம்மளோட உடம்புல இந்த பொசிஷன் கால் வைக்கும் போது லாக்டிக் ஆசிட் எலிமினேட் ஆகிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். லாக்டிக் ஆசிட் தன்னால போகாது, நம்ம தான் அதை எப்படியாச்சும் வெளியேற்றணும். அதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது பண்ணால் தொப்பை குறையிறது இல்லாமல் உங்களோட பீரியட்ஸ் ரெகுலேட் ஆகும், நீர்க்கட்டிகள் உற்பத்தி அப்படி கம்மியாகும். பிசிஓடி கம்ப்ளீட்டாக சரியாகும். அந்த காலத்துலாம் குனிஞ்சி வாச தெளிச்சு புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க. எக்ஜெனிக் வர எல்லாருக்கிட்டையும் பொம்பளை பிள்ளைங்க இப்போ கோலம் போடுங்கன்னு சொல்லுவேன். காரணம், இப்படி நான் குனிஞ்சி புள்ளி வச்சு கோலம் போடுவேன், என் வயிறு அமுங்கும். அப்போ என்னோட கர்ப்பப்பை வந்துட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். வீடு துடைக்கும் போது, குனிஞ்சி வாச கூட்டும் போது, இப்போலாம் நின்றுட்டு கூட்டுறது மாதிரி ஸ்டிக் மாறிட்டோம். பர்பஸ் குனிஞ்சு பண்ணுறது வந்து நம்மளோட வயிறுக்கும் நம்மளோட கர்ப்பப்பைக்கும் அவ்வளோ தொப்பையே இருக்காது. சரி, இப்போ இது பண்ணுறோம். இதோட அடுத்த பயன், தலைக்கு வலி இருக்கவே இருக்காது. தூக்கமின்மைன்னு சொல்கிற எல்லாருமே கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். சூப்பராக பிரெயின் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் குறையும், டிப்ரெஷன் குறையும், நல்ல தூக்கம் வரும். காலையிலேருந்து கம்ப்யூட்டரில் இப்படியே உட்காந்தே இருக்கும். உங்களுக்கு இந்த கழுத்து வலி, இந்த தோள்பட்ட வலி ரொம்ப இருக்கும். ஒரு அந்த மசில் சோர்னஸ் அவ்வளோ குறைஞ்சி கழுத்துலாம் ரிலாக்ஸ் ஆகும் நல்லா. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பக்கமும் வந்துட்டு அந்த மசில் ரிலாக்ஸ்டாக நம்ம படுக்கும் போது இந்த காலுக்கு போன ரத்தம் ஃபுல்லாக இப்படி வருது. ஸோ எனக்கு
ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ஒரு 2 வயசு 3 வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு யோகா சொல்லி தரது ஒன்றும் ஓகே. இல்லையா நீங்கள் வீட்டில் டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை 10 நிமிஷம் கம்பல்சரி பண்ணணும். குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும். முதல் விஷயம், முட்டி வலி சூப்பராக குறையும். இந்த முட்டிக்கு பின்னாடி இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த குரக்கால் பிடிச்சி இழுத்துதுன்னு சொல்லுவாங்க, கிராம்ஸ் வருதுமா, அது கூட குறையுங்க. இந்த ஒரு பொசிஷன் வந்துட்டு பெண்களுக்கு யூரின் லீக், ஆக்சுவலி பிளாடர் வந்து கீழ் நோக்கி இருக்கு. காயக்கல்ப பயிற்சி பண்ணும்போது மோஷன் போட்டு டைட்டாக உள்ள இழுத்து விடுறோம். அப்போ பிளாடர் மசில்ஸ் கொஞ்சம் டைட் ஆகுதுன்னாங்க. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணும்போது கீழ் நோக்கி இருக்கிற உங்களோட பிளாடர் இதை வந்து நல்லா அப்படி புஷ் பண்ணி போறதுனால யூரின் லீக் 80% அதில் குறையுங்க. இது வந்துட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இருக்கா நிறைய நான் அதை தேடினேன். நான் பண்ண என்னோட பேஷண்ட்ஸ் தான் ப்ரூஃப். எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இந்த எக்ஸசைஸ் தான் நான் அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ரெகுலர் எக்ஸசைஸ் கேட்கல, எவ்வளோ டயட்டு மெடிசன் என்ன கொடுத்தாலும் திரும்பி போய் 7 மணி நேரம் உட்கார்ந்தா திருப்பி ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ மெயின்டைனிங் காஸ் ஆஃப் த டிசீஸ் வந்து சிட்டிங் பொசிஷன் மாற்ற முடியல, இப்படியே நேராக உட்காருது. அப்போ என்ன பண்ணலாம், அடுத்து அந்த பொசிஷன் டெய்லி உட்காரோம், அன்னைக்கு நைட்டு ரிவர்ஸ் பண்ணணும். விபரீத காரணம் இது பண்ணும்போது அப்படியே அந்த இது வந்து ரிவர்ஸ் ஆகுதுங்க. ஆக்சுவலி நான் எப்படி பண்ணுவேன்னா, பெட்ல என்னோட இடுப்பு வந்து இப்படி நகண்டு முன்னாடி போய் இந்த செவத்தோட ஒட்டிட்டு காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்குவேன். அப்படி வைக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கால் மறுத்து ஒரு உணர்ச்சி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இதை நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்குவேன், அப்படி ஃபோல்ட் பண்ணி காமிக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணணும்னா, இந்த பொசிஷனில் எந்திரிக்கும் போது லபக்குன்னு எந்திரிக்கக்கூடாது. கால் 2 இப்படி மடக்கி உங்கள் நெஞ்சிக்கிட்டு கொண்டு போய் போகணும். கை இதை பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிச்சி கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக, அது வந்து நல்லா இருக்கும். இல்லைங்களா, கட்டி பிடிச்சிட்டு அந்த பக்கமாக லெஃப்ட் சைட் வந்துச்சு திரும்பணும். ஆனால் நீங்கள் இப்போ கேமரா பக்கத்தில் திரும்பிக்கணும், இப்படி திரும்பி அப்புறமா எந்திரிக்கணும். எந்திரிச்ச உடனே அந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் வந்து நேராக உடனே காலை நீட்டிக்கணும். அப்புறமா இப்படி ரிலாக்ஸ் பண்ணணுமா, ஓகே. இந்த மாதிரி பண்ணிட்டா அதுக்கப்புறமா ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் இது 10 மினிட்ஸ் பண்ணி பாருங்க. பெண்களுக்கான ஒரு எக்ஸசைஸாக நான் பார்க்குறேன். இது ஆண்களுக்கு ரொம்ப பயன்தான், மேல் வந்து நல்லா பண்ணலாம். ஆனால் இது வந்து பெண்களுக்கான ஒரு குடும்பத்துக்கான ஒரு விஷயம், அதனால குடும்பமாக நாங்கள் கொடுத்துட்டோம். இப்படி பண்ணி பாருங்களேன். 10 மினிட்ஸ் தூக்கம் இல்லைன்னு சொல்ற எல்லா பெண்களும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சு படுத்து பாருங்களேன். கண்டிப்பாக நைட் ரொம்ப நல்லா தூக்கம் வரும். Celebrate Indian weddings with the most trusted jeweler, Sri Kumaran Thangamaligai. Nova Element 5 Extension 1 Premium Plots at Ainambakam near Apollo Hospital. Contact Nova Life Stays now.